இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் பாடுவதற்கு காரணமாக இருந்த அந்த வட சென்னையில் இருந்த இந்த பிரபலங்கள் யார் யார், அவங்களுடைய டாப் நம்பர்ஸ் என்ன? இல்லைண்ணா இப்போது என்ன எடுத்துங்கன்னா எனக்கு வந்து யாரும் குருவாகவும் அமையலை. ஓ வெரி குட். அது பிறகும் எனக்கு சிஷியனாகவும் யாரும் வர போகிறது கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் அந்த அப்பத்துலேருந்தே ரொம்ப ஈடுபாடு இருந்ததால் தனியாக வந்துட்டேன் நான் இந்த கானா ஃபீல்டில். வெரி குட். நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாயர். நான் ஆமாம் படிக்கக்கூடாது. இப்போ அதாவது இந்த கானா பாடலுக்கு வந்து பாட போகக்கூடாது, அது போல் ஒரு கண்டிஷன் வீட்டில். படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வளர்த்தப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் தான் அந்த கானா நிகழ்ச்சி, இறந்தவங்க வீட்டில் கானா நைட்டெல்லாம் கானா பாடி ஆகணும். அப்போ வந்து பாடிட்டு சில பேர் இப்போ வந்து ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தாலே தலையில் தண்ணி தெளிக்கணும், குளிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ரொம்ப எதிர்ப்பு வீட்டிலலாம். இது போல் நிகழ்ச்சி போனாலே அங்கேயே வந்து கூட என்னை வந்து திட்டாத அளவுக்குலாம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்தது. ஏதோ கடவுள் அருளால் நல்ல வழிக்கு இப்போ வந்து இந்த சின்ன திரையிலும் வெள்ளி திரையிலும் பிரபலமாக வருவதுக்கு காரணம் அந்த கானா தான்.